அந்த அதை யோசிப்பது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை. அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் வேண்டாம். பின்னாளவைகளை மறந்து முன்னாளவைகளை நாடி. அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி. பலமுறை படித்த வசனம் தான். பரம அழைப்பு, எல்லாருக்கும் அது அழைப்பு இல்லை. எவர்லி காலிங், ஹோலி காலிங், ஹை காலிங், அந்த பரம அழைப்பு. அடுத்த வார்த்தை லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஏன் தெரியுமா? ஒரு குறிக்கோள், ஒரு ஆசை, ஒரு ஆதங்கம், அதற்கு பின்பாக ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு மாபெரும் பரிசு. அன்பு பிள்ளைகளே, அன்பு ஊழியர்களே, திரும்ப டோன்ட் பி ஸ்லேவ் டு தி ஓல்ட் லைஃப். கடந்த கால வாழ்க்கைக்கு அடிமையா இருந்தீங்க. கடந்த காலம் நீங்க கூட இருக்கலாம், சிறைச்சாலை கூட இருந்திருக்கலாம். ஆனா சிறைச்சாலை அனுபவங்கள் அதை மறந்துடுங்க. உடனே சொல்லுகிறார், நான் மேடையில் தான் பாஸ்டர், நான் கீழே நீங்க வந்த வேற மாதிரி இல்லை என்பாரோடைய. என்னை அங்க கேட்டுப்பாரு, என்னை இங்க கேட்டுப்பாரு, இங்க கேட்டுப்பாரு. நான் இப்படி இருந்தேன், திரும்பி என் பழைய வாழ்க்கைக்கு என்னை கொண்டு போகாது. இது எவ்வளவு மட்டமான வார்த்தை. என்னுடைய பழைய வாழ்க்கையை என்னை கொண்டு என்னை சிந்தி பார்க்காதீங்க. என் பழைய வாழ்க்கைக்கு என்னை கொண்டு போகாதீங்க. அதை மறந்ததான் புதிய வாழ்க்கை. கவனிங்கள், இந்த குமட்டிக்காயம் இந்த வெங்காயத்தை மறந்தாதான் மன்னாவின் ருசி தெரியும். இன்னைக்கு மன்னாவின் ருசி தெரியல. ஏனென்றால் அந்த கொமட்டிக்காயை மறக்கல. நான் சொல்லுங்க நினைக்கிறேன், மன்னாவின் ருசி புரியல, வார்த்தையின் மேன்மை புரியல. என்னோடு பல ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். வசனம் பேசும்போது அவங்க தூங்குறாங்க. வசனத்தில் ஈடுபாடு இல்லை அவளுக்கு. அவன் ஈடுபாடு எல்லாம் அந்த பழைய வாழ்க்கை. கசப்பானது, கொடுமையானது. ஆனா அது புரியல, இது மேன்மை புரியல. அதாவது விட்டு எண்ணக்கூடிய மக்களோடு பேசுகிறேன். இது புரியவே இல்லை. புரியாதற்கு படிப்பு காரணம் அல்ல, அதுல நாட்டம் இல்லை, அதுல வெளிச்சம் இல்லை, அதை குறித்து ஒரு ஆசை இல்லை. கவனிங்கள், சில பேருக்கு பாருங்க, அடிக்கடி இந்த வாட்ச் பார்க்கறது கூட்டத்துல. ஏனென்றால் மணிக்கணக்காய் சீரியல் பார்க்கிற மக்கள் இருக்கிறார்கள், மணிக்கணக்காய் இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கிற மக்கள் இருக்கிறாங்க, மணிக்கணக்காய் தேவையற்ற குப்பைகளை பார்க்கிறோம், மணிக்கணக்காக வாட்ஸ்அப் யூடியூப்ல பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது அடிக்கடி இந்த வாட்சை பார்க்கிறது. இந்த ஊழியர் கூட்டத்துல கூட ரொம்ப கொடுமை. ஊழியர் கூட்டத்துல 1 மணி ஆன உடனே எல்லாரும் டென்ஷன் ஆயிடுது. வேண்டாம். மன்னாவின் ருசி புரிந்தவர்களுக்குத்தான், அந்த மேன்மை புரிந்தவர்களுக்கு தான் அது ருசிப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே கவனிங்க,